தன்னளவில் ஒவ்வொரு புகைப்படமுமே ஒரு ஒரு கதையை தாங்கி இருக்கிற புகைப்படமாக இருக்குது. நம்ம சமூகத்தில் இன்றைய சூழல் என்னவாக இருக்குது, அந்த பகுதி என்னவாக இருக்குன்றதை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்குது. எனக்கும் ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபை பற்றி டெக்னிக்கலாக பேசுகிறதுக்கான நாலேஜ் இல்லை. பட் அது நமக்குள்ளே ஏற்படுத்துகிற உணர்வை பற்றி பேசுகிறதுக்கும் அதன் வாயிலாக நமக்கு ஏற்படுற புரிதலை பற்றி பேசுகிற அளவுக்கு மட்டும்தான் எனக்கு தெரியும் ஃபோட்டோகிராஃபி. ஸோ அந்த அடிப்படையில் இது பார்த்த அந்த புகைப்படங்கள், அது சொல்கிற கதைகள், அது எல்லாமே நமக்கு ஏற்கனவே நிகழ்ந்த அழிவுகளை பற்றி மட்டும் சொல்லலை. நாம் இன்னும் எவ்வளோ கவனமாக இருக்கணும், நாம் அடுத்த தலைமுறைக்கு இந்த இருக்கிற கொஞ்சம் நஞ்சமான விஷயங்களை காப்பாற்றி கொடுக்கறதுக்கு நாம் இன்னும் எவ்வளோ கவனமாக இருக்கணும், இன்னும் எவ்வளோ எல்லாரும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் பண்ணுறத சொல்லக்கூடிய புகைப்படங்களாக இருக்குது. அந்த அடிப்படையில் ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒர்க் அப்படின்னு தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா அதில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தார், அது நான் என்னென்ன காரணங்களுக்காக இதை எடுத்திருக்கேன், இதன் மூலமாக என்னென்னலாம் எனக்கு தோணுதுன்னு. அவர் அது கடைசி அவர் முடிக்கும்போது எப்படி சொல்லி முடித்தாருன்னா, எனக்கு எந்த நம்பிக்கையுமே வரல, இதில் என்ன இந்த இடத்துல எனக்கு பெரிய நம்பிக்கைகள் தெரியல இதில் அப்படின்னு சொல்லி சொன்னார். பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த புகைப்படங்களின் வாயிலாக அந்த கதைகளை நாம் சொல்கிறதே ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயமா இருக்குது. தொடர்ந்து கதைகள் சொல்வதன் மூலமாக, எந்த வாயிலாகவோ மக்களின் கதைகளை சொல்வதன் மூலமாக கண்டிப்பாக மாற்றம் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நல்லதற்கான மாற்றம் வரும், மக்களுக்கான மாற்றம் கண்டிப்பாக வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு. நன்றி. மிக்க நன்றி. இப்போ ஐ ரிக்வெஸ்ட் காம்ரேட் ஜெயந்தி கோஸ் டு அட்ரஸ் தி